தோல்ல ரத்த கசிவு ஏற்படுற மாதிரியான ஒரு காயம் நாய் கடிச்சோ இல்லைன்னா நகம் பட்டோ உடனே அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ரன்னிங் டேப் வாட்டர்ல சோப்பு போட்டு அந்த இடத்த 10 தடவை கழுவணும். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த வைரஸ் அந்த காயத்துல இருக்கிறத உடனே கழுவி வெளியில எடுத்து விட்டுரும். நிறைய பேர் நாய் கடிச்ச உடனே ரொம்ப பேனிக் ஆகி கண்ட கை வைத்தியமும் பண்றதை பாக்குறோம். ஒன்னு வந்து எருக்கம்பால் அடிக்கிறது, இன்னொன்னு அதுல எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு வர்றது, அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் பண்ணாதீங்க. காயத்தை இன்னும் அது இன்ஃபெக்ட் ஆக்கும், அது கிருமியை அதிகப்படுத்தும். புண்ணு ஆற விடாம அது பண்ணும். நாய்க்கடி தடுப்பூசி போடுறது, நாய்க்கடி விஷத்தினால கஷ்டப்படுறது வேற. அடிப்பட்ட காயத்தை அது ரொம்ப ஆற வைக்கிறதுக்கு 8 நாள் ஆறது பதிலாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஆற வைக்கும். ஸோ ரத்த ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு சாதாரண ஒரு பழைய துணியை வச்சு இன்னொரு பழைய துணியை வச்சு கட்டிட்டு வர பார்க்கணுமே தவிர அடைக்கிறது ரத்தத்தை நிறுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவுமே காப்பி தூள் வைக்கிறது, மஞ்சள் தூள் வைக்கிறது அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. நாயுடைய விஷம் அந்த ரேபிஸ் வைரஸ்ங்கிறது வந்து அதனுடைய எச்சில் இருந்து தான் நம்முடைய ரத்தத்துல படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்முடைய தோல்ல காயம் இல்லாம நாய் பக்கத்துல வந்துட்டு போச்சோ, கடிச்சதோ, கிழிச்சதோ இல்லைன்னா நகம் பட்டுச்சோ பயப்பட தேவையில்லை. தோல் நமக்கு இன்டாக்டா இருந்தா எதுவுமே தேவையில்லை. தோல்ல ரத்த கசிவு ஏற்படுற மாதிரியான ஒரு காயம் நாய் கடிச்சோ இல்லைன்னா நகம் பட்டோ, ஏன்னா நகத்துக்கும் கூட நம்ம முக்கியத்துவம் தரும். ஏன்னா நாய் அடிக்கடி தன்னுடைய நகத்தை நக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு சில நேரங்களில் அதுல இருந்து கூட அந்த கிருமி பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கனால நாய் நம்ம பக்கத்துல வந்து பல்லோ அல்லது கால் நகங்களோ பட்டு நமக்கு தோல் கிழிஞ்சிட்டுனா அதை நம்ம ட்ரீட் பண்ணணுங்கிறதா மெயின். 2 விதமா இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து என்னன்னா எல்லா நாய் வளர்ப்பவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வளர்க்காதவங்களோட வளர்க்குறவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உடனே அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ரன்னிங் டேப் வாட்டர்ல சோப்பு போட்டு அந்த இடத்த 10 தடவை கழுவணும். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த வைரஸ் அந்த காயத்துல இருக்கிறத உடனே கழுவி வெளியில எடுத்து விட்டுரும். அதனால உடலுக்குள்ள போகாம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ நாய்க்கடிக்கு ஃபர்ஸ்ட் எய்டு ரன்னிங் வாட்டர்ல சோப் வாட்டர் ஃபர்ஸ்ட் 10 times வாஷ் and then flush it. செகண்ட் வந்து நாய்க்கடி தடுப்பூசிக்கு தையலும் போடக்கூடாது, அதே மாதிரி கெட்டவும் கூடாதுன்னு இருக்கு. ஆனால் ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்த கெட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறது, ரத்தத்தை அதிகமாக போக விட்டுறக்கூடாதுனால கெட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம். ஆஸ்பத்திரியில் கூடுமான வரைக்கும் தையல் போடக்கூடாது. பட் இது வந்து ரொம்ப மோசமான காயமாக இருந்து இப்போ முகத்தில் நல்லா கிழிச்சிருக்கு, முகத்தை தைக்க தான் வேணும், அப்போது அது பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்பத்திரியில் அது டாக்டருங்க பண்ணட்டும். ஏன் கெட்டக்கூடாது? அந்த வைரஸோட கான்சன்ட்ரேஷன் எச்சில் அதிகமாக புண்ணில் இருக்கிறது நம்மளே உள்ள தள்ளக்கூடாது, உடலுக்குள்ள உறிஞ்ச விட்டுறக்கூடாதுன்னு தான் கெட்டக்கூடாது. வெளியில வந்து அந்த ரத்தமே வெளியில வர்றதன் மூலமா அல்லது அதில் நம்ம கழுவுறதன் மூலமா அந்த உடலுக்குள்ள கிருமி போகாம பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதான். ஸோ இந்த மாதிரி ரத்தம் வர்ற காயத்துல கூட சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் அதை கெட்டுறதை பார்க்கணும். ஸோ சோப் வாஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி டாக் பைட். மூணாவதா என்னன்னா அவங்கள பேனிக் ஆக வேணாம்னு சொல்றது தவிர இதுக்கு தடுப்பூசி போட்டா காப்பாத்திக்கலாம், 5 ஊசி தடுப்பூசி போடணும் அப்படிங்கறதே சொல்லிட்டு அவங்களையும் மென்டல்ல தயார் பண்ணிட்டே டாக்டர்கிட்ட வர்றது நல்லது. சில பேர் வந்து வளர்ப்பு நாய் வளர்க்கிறோம், அதுக்கு வந்து ஏற்கனவே தடுப்பூசி போட்டிருக்கு, ஆனா அது கடிச்சிச்சு அப்படின்றனால அது பெருசா நான் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது கரெக்டா? ஒரு கட்டத்துல நாங்களே அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தோம். ஈவன் தெரிஞ்ச வீட்டுல உள்ள நாய் அப்படின்னா ஒரு ஊசி போட்டா போதும்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி வீட்டு நாயை வளர்க்குறவங்க ஊசி போடாம விட்டு அவங்களுக்கு நோய் வந்து அவங்க பாதிக்கப்பட்டதை நிறைய விஞ்ஞான உண்மையை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எந்த நாயா இருந்தாலும் கடிச்சா நம்ம வந்து போடணும், நமக்கு வேக்சின் போட்டுக்கணும். ஏன்னா அந்த நாய்க்கு நம்ம ஊசி போட்ட நாய்க்கு அது வந்து கேரியரா கூட அது உடம்புல இருக்கலாம். அதுங்க வந்து கிருமியை வச்சுக்கிட்டு இருக்கும், ஆனால் கிருமியோட தாக்கம் அந்த நாய்க்கு இல்லாமல் இருக்கும். அந்த நாய் நம்மளை கடிக்கும் போது அந்த கிருமியை நமக்கு தந்துடும், நோய் அதுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டு நாய்க்கு எல்லாம் போட்டு வச்சிருந்தா கூட அந்த நாய்க்கு அந்த கிருமி இருந்து அது வெளிப்படாம இருந்து கடிச்சவங்களுக்கு அது தரலாம். அதனால அது வீட்டு ஓனரா இருந்தாலும் அவங்களும் நாய் கடிச்சிட்டுனாலே போய் வேக்சின் போடுறதா நல்லது.